இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற பொருள்களையே வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பீட்ரூட் அல்வா நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு பீட்ரூட் 1 கப்பு, 1 கப் பால், 1 கப்பு சர்க்கரை, நம்ம இதிலேருந்து 3/4 பங்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு. இப்போ நம்ம வாணலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் அல்லது நெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். முந்திரி பருப்பை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. அது நம்ம நல்லா பீட்ரூட்டை நல்லா அந்த நெய்யிலையோ அல்லது குக்கிங் ஆயிலையோ போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம வச்சுருக்கிற 1 கப் பால் சேர்த்து பீட்ரூட்டை நல்லா வேக வைங்க. பீட்ரூட் பால்லையே நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வெந்து வந்துடுச்சு. தண்ணி வற்றி நல்லா வெந்திருக்கு பீட்ரூட்டு. இந்த டைமில் நம்ம சுகர் எடுத்துக்கிறோம். இப்போ நான் இந்த கப்பில் 3/4 பங்கு அளவு சுகர் மாத்திரம் யூஸ் பண்ணுறோம். இனிப்பு இன்னும் அதிகம் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சுகரையும் போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி விடுறோம். அதைய இப்போ ஏலக்காய் தூளும் 1 பிஞ்ச் உப்பும் அதில் சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி நல்லா வற்றட்டும். கடைசியாக நம்ம அந்த முந்திரி பருப்பு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைமில் நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய்யை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலக்கி இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பீட்ரூட் அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரத்தில் இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.